இந்த கும்பம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசி. அந்த கும்பத்துக்குள்ள அந்த கலசத்துக்குள்ள தண்ணி இருக்கா இல்லையா, கும்பம்னா தண்ணி இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த கும்பத்தில் வந்து தண்ணி இருக்காது, காற்று ராசி. அது வந்து நம்மளுடைய அறிவை குறிக்கக்கூடிய. இப்போ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா எதையுமே அறிவு கண் கொண்டு தான் பார்ப்பேன். அறிவு இல்லாத ஒரு விஷயத்தை அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அந்த ஜாதகத்தில் அந்த கும்பராசி நல்லா இருக்கும் பட்சத்தில் இது பூரா கரெக்டு. இது மாதிரி அந்த கும்பராசி கெட்டு போயிருக்குன்னு வைங்க, ஒன்றா நம்பர் பித்துக்குள்ளேயா போயிடுவான். யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறது, வெகுளித்தனமாக இருக்கிறது, அந்த மாதிரி. அதற்கு அடுத்தபடியாக மீனராசி. மீனராசின்றது பார்த்திங்கன்னா அது வந்து நீர் தத்துவம். அதுக்கு குறியீடே பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் மாதிரி. ஒரு மீன் இன்னொரு மீனோட வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த ரீசைக்கிள் பின் மாதிரி இருக்கும். இந்த குறியீடை வந்து பழைய கோயில்களில் பூரா பார்க்கலாம், ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. திரும்ப நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சியை அங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மனதினுடைய சுழற்சியை காமிக்கும், நம்மளுடைய உயிரின் சுழற்சியை காமிக்கும். இந்த மனிதனுடைய தூக்கம் செயல்பாடு அந்த வாழ்க்கையோட மறுசுழற்சியும் காமிக்கக்கூடிய இடம். ரொம்ப வந்து தத்துவம் நிறைந்த ராசி மீனராசி.